இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியிலே இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியிலே எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கர கதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போறார். இப்போ எதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இந்த 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் அஸ்த நட்சத்திரத்திலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனின் பயணமானது 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியினுடைய 4ஆம் இடத்திலிருந்து பயணம் செய்து 6ஆம் இடம் வரைக்கும் செல்கிறார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், மண் மனை வாகன யோகம் கொடுக்கிறது. 5ஆம் இடம்ங்கிறது அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கிறது. கலத்திரத்தின் ரிலேட்டடான விஷயங்களில் குழந்தைகள் விஷயத்தில் இன்பத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் ஆகிறது. இந்த ஸ்தானத்தில் அமர்வதனாலே கடன் விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லுவோம். இப்படி மனது இதில் நோக்கிய பயணங்களெல்லாம் செய்யுமே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ புதன் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு வக்கரகதியில் இருக்கிறார். புதன் வக்கரகதியில் இருக்கும்போது புத்தி தடுமாற்றங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் மதில் போல் பூனை போல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே. சூரியன் 2ஆம் இடத்துல குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். குரு இருக்கிறதுனால லாபங்கள் பணங்களாக வந்துடும். சுக்கிரனும் கேதுவும் 3ஆம் இடத்தில் நிலைப்பாடாக அமைந்திருப்பதனால் தன வரவுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறார். இது ஒரு நல்ல பலனை கொடுக்கிறது. இந்த 4ஆம் இடத்துல சந்திர பகவான் ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து திங்கட்கிழமையிலேருந்து அப்படி மூவ் ஆகி ஆரம்பிச்சிருவார். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது இனிஷியலே உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காரியத்தை சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி வார கடைசியில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டி விடுவார். ராகு உட்கார்ந்துருக்கிறார் பார்த்தீங்களா, உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருந்தாலும் எந்த காரியம் செஞ்சாலும் சரியாக ஆக மாட்டேங்குன்னு சொல்லிங்க இந்த ராகு நாள் தான். அப்போ உங்களுக்கு ராகு இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா துர்காஷ்டமின்னு இந்த வாரத்தில் வருது. 22ஆம் தேதி துர்காஷ்டமி. அன்றைய நாள் துர்கையை வழிபடுவது. 21ஆம் தேதி துர்காஷ்டமி, 22ஆம் தேதி துர்கத்துக்கு நவமி இருக்கு. அதாவது நவமியில் குரு பலவீனமாக இருப்பவர்கள் நவமி அன்னைக்கு சண்டி ஹோமம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நாள் புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய நவமி. அந்த நவமியில் நீங்கள் அதையும் பண்ணலாம். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறது கிளியராக தெரிகிறது. அது மட்டும் இல்லை, கருட பஞ்சமி அன்னைக்கு நடக்கும். அதனால் கருடனை வழங்குவதனால கஷ்டங்கள் விளங்கும். யாருன்னா பில்லி சூன்யம்லாம் வச்சுட்டாங்க சார்னு சொல்லலாம், அதெல்லாம் விளங்கிடும். 26ஆம் தேதி அந்த பிரதோஷன் தினம் அன்னைக்கு தான் சனி வக்கரத்தையும் அடைகிறார். சனி வக்கரமாக அமைவதனால் நமக்கு நல்லதா சார் அப்படின்னாக்கா
உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதியிலிருந்து 9ஆம் இடத்துக்கு போவார். ராகுவை தொடுவார். ராகுவை தொடர்றதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அந்த காரிய தடைகள் எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாதீங்க. இனிமேல் நல்லதே நடக்க போகிறது. வாழ்க்கையில் எழுச்சி கிடைக்க போகிறது. 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை தொடர்ந்து இந்த வாரம் முழுக்கம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் கடகராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டு. எப்படின்னா புதன் வக்கரகதியில் இருக்கிறார். வக்கர நிவர்த்தி ஆயிடுவார் 24ஆம் தேதியிலிருந்து. உங்க ராசியை நோக்கி வரப்போறான்னு அர்த்தம் ஆயிடும். அப்போ நிறைய பயணங்கள் நிறைய கொடுப்பார். திருப்பி ஒரு சின்ன ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். உங்க ராசி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது. சுக்கிரன் நல்லவர், உங்களுக்கு நிறைய பண வரவை கொடுத்துக்கிறார். ஃப்ளோலாம் இருக்கும். கேது இருக்கிறதால கொஞ்சம் டயர்ஸம் ஃபீல், ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் கொடுப்பார். இப்போ 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே தான் ராசிநாதன் போய் உட்கார போறார். மாசத்துல வாரத்தின் முதல் நாளே ஹஸ்த நட்சத்திரத்தில். அங்கிருந்து அவர் பயணத்தை 3, 4, 5 அப்படின்னு போவார். 3ஆம் இடம் உங்களுக்கு பயணத்தை கொடுக்கும், அசதியை கொடுக்கும், சகோதரர்களுடைய ஒற்றுமையை கொடுக்கும். 4ஆம் இடம் மண் மனை வாகன யோகம், மாத்ருஸ்தானம் என்கிற தாயார் ஸ்தானத்தில் போன மற்றவரோட பாசமாக இருக்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும். 5ஆம் இடம் குழந்தை தன்மையை கொடுக்கும். போவோம் 5ஆம் இடம் வரும்போது கொஞ்சம் காரியங்கள் தடைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வாரத்தில் கடைசியில் கொஞ்சம் ஜிக்ஜாக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காணலாம் அப்படின்னு தெரிகிறது. சரி, இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? கொஞ்சம் செலவுகள் வரவுகள் அப்படி மிக்சடாக தான் இருக்கும் போகுது. இந்த வாரத்தில் முக்கிய நிகழ்வுகளில் உங்களுக்கு பயன் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதலிலே வரக்கூடிய குமார சஷ்டி 20ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய சஷ்டியிலே முருகனை வணங்க, குழந்தைகளின் வழியிலே வரக்கூடிய நல்ல செய்திகளை நீங்கள் கேட்கலாம். 21ஆம் தேதி வரக்கூடிய துர்கையின் அஷ்டமி அன்று துர்கையை வழிபட கஷ்ட நிவர்த்தி ஆகும். 22ஆம் தேதி வரக்கூடிய கருட ஜெயந்தி அன்று கருடனை வழிபட இந்த பில்லி சூன்யம் போன்ற பெரிய பகைகள் எல்லாம் போய் பாவ நிவர்த்தி கிடைக்கும். அது மட்டுமல்ல, 26ஆம் தேதி பிரதோஷனார், ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். அன்றைய நாளிலே பிரதோஷநாதரான சிவபெருமானை வழிபட உங்களுடைய மனதிலும் நல்ல ஒரு ஆன்மீக எண்ணத்தை கொண்டு வருவார். உற்சாகமான சூழ்நிலையை நிறைய அமைத்து கொள்ள முடியும். அதனாலே எதுவும் வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியும்னு தைரியம் கிடைக்கும். 26ஆம் தேதி சனி வக்கரமாகவும் போகிறார். அந்த சனி வக்கரமாக போறது அப்படிங்கிறதுனால இவர் அஷ்டமத்தை நோக்கி தொட போகிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரிய தடைகள் உண்டு அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் பார்க்கிறோம். இப்படி காஷனும் இருக்கு, நன்மையும் இருக்குன்ற கலந்துன ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரம் முழுக்கவுமே முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதும் கஷ்டமே இல்லாமல் நன்மையாய் நடக்குவதற்கு டெய்லியே கந்தசஷ்டி கவசங்களை கேட்பதும் பரிகாரமாய் அமையும்.